விஜய் மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. இவர் இந்த கால் இருக்குல்ல, வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்சமேனு உதட்டு வலிக்க கொஞ்சிட்டு ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போகிற போக்கில் சும்மா தட்டிட்டு போகிறது எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. நீங்கள் பிக் பாஸ் கேம் போகிறீங்க, நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க? நான் அந்த கருமத்தை பார்க்குறதே இல்லை. எவனோ எவன் கூடயோ கட்டி பிடிச்சிக்கிட்டோம். பண்ணியெல்லாம் போய் எங்கள் பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துல புறந்துட்டு போகட்டும். நான் ஒரு நடிகன், சும்மா 4 காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. நான் இந்த மாதிரி இவர் வந்தார், அப்போது அதான் யார் இந்த பிரேமர் வந்தார், பிரேமி பாரதி சீமானெலாம் கருப்பு கொடி காமிச்சாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண போயிலன்னு நீங்கள் பாரு என்ன பண்ணு இந்த வேலை வச்சுக்காதன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கைதியாக போனேன். கைதியில் நடிக்க வேண்டியவன் எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருக்கேன். கவர்னர் மாளிகை முன்னாடி 98 போராட்டம் பண்ணி இந்த மாதிரி 600 ஏக்கர் பூமி எதுக்கு ஆஸ்கர் இது ஒலிம்பிக்கில் ஒரு தகரம் கூட வாங்க முடியாதனால 600 ஏக்கர் எதுக்கு இருக்குது? ஸ்விம்மிங் பூல் கட்டு, கிரிக்கெட் இது கட்டு, மல்யுத்த வீரர்களுக்கு ஸ்டேடியம் கட்டு, 6000 மான்கள் எதற்குன்னு போராடி போய் 35 பேரோட 35 நாள் ஜெயிலில் இருந்தேன். பல இதுக்கு போராடி இருக்கிறேன், 1 2ன்னு இல்லை, தரையில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கேன். உணர்வை நான் யார் பல கட்சியில் இருந்தனே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன் யாரையாவது திட்டனேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. தோணுது சொல்கிறேன், நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தா கொடுக்காட்டி மேலே போச்சு. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு நாடு நாசமாக போகுது, அதை தடுக்கத்தான் எஸ்ஆர் தடுக்க பண்ணோம். ஹேஸ் டு பி ஸ்டாப்ட் அண்ட் தி சிவிஎம் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். இட்ஸ் இடியாட்டிக்கல் மெஷின், ஸ்டூபிட் மெஷின். Every genius person saying, every country following by ballot paper only. இப்போ நான் இது 2க்கு கூட்டியிருக்கேன். நீங்கள் பிக் பாஸ் கேம் போகிறீங்க, நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க? நான் அந்த கருமத்தை பார்க்குறதே இல்லை. எவனோ எவன் கூடயோ கட்டி பிடிச்சிக்கிட்டோம். பண்ணியெல்லாம் போய் எங்கள் பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துல புறந்துட்டு போகட்டும். நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? நல்ல சீரியல் பாருங்கள். சன் டிவியில் அந்த நேரத்தில் என்னப்பா ஓடுது, அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ, அந்த கருமத்தை ஏங்க பார்க்குறீங்க? 9 மணிக்கு படுத்து தூங்கிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5 எந்திரிங்க. வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். ஏதோ அவங்க பழப்ப ஓட்டுறாங்க. என்ன கேட்க வந்தீங்க? நீ எதுக்காக கூட்டியிருக்கேன்? பிக் பாஸ் தடை வேணும். அது தடை என்ன? இப்போ என்ன வெங்காயம் விளக்கமாத்து கட்ட இருந்தால் எனக்கு என்ன? அவங்க சம்பாதிக்கிறாங்க, சமூகத்தை இதுதான் சீரழிக்குது. இந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேறு வழி இல்லை. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமாக வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்போ வேறு எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான், எங்கேயும் செய்வேன். நான் என்னோடய போராட்டம் என்னோடய பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பியை ஆதரித்தேன் அன்னைக்கு. இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீங்கன்னு கேட்டிங்கல்ல, இங்கே பார் இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில், அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்தா, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது. மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் கேட்க நம்ம இப்போ பிறக்காமல் போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்கீஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்களாம் அப்படியே இருக்கான். ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனகதி. இதெல்லாம் ஒரு மயிலும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையம் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஏஆர் ஃபார்ம்.
ஆ அங்கேயும் இதே மாதிரி இங்கே தோப்பாங்க. சொல்லுங்கள். ஏற்படலாம். நீங்களே சொல்லிவிட்டு என்ன வாயில் சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிவிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன். ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு, தகவல், மெசேஜு, பாராட்டு, நான் அதை நினச்சி நான் சொல்லலை. ஆனால் அந்த மனுஷன்லேருந்து ஒரு ஃபோன் கூட வரல. 10 படம் நடித்தேன், வெளியோலிலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி, எப்பயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன். அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும், இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் இவ்வளோ பெருசு வருது, கொய்யாக்காய் இவ்வளோ பெருசு வருது, பப்பாளி இவ்வளோ பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கறதுக்கு மக்களோட மக்களாக போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட்டு கூடயும் இலுமினாட்டிகளுக்காக தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக. அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க, அடிங்க. சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தா நேற்று வந்தால் மனசு என்னமோ அவர் நல்லபடியாக பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சுருக்காரு, நிறைய படம் எடுப்பார். ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சணுமேனு உதடு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார். முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? ஓப்பா நீங்கள் வேறு ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போகிற போக்கில் சும்மா தட்டிட்டு போகிறது. எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. அந்த வீராங்கனை சரியாக கேட்குறாங்க. கமலஹாசன் நிலைப்பாடு சரியானது தான். இப்போ வந்து ஸ்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு முரண்பாடு திமுக 1000 இருக்கலாம், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், நமக்குள்ள 1000 பண்ணிக்க முடியும். ஆனால் இவனோட நோக்கம் வந்து சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா எல்லா பணத்தையும் கொண்டு அதானி அம்பானி காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான். நான் வந்து ஒரு மதவாதியாலாம் இதை சொல்லலை. எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சினிமாக்காரன், நடிகன். எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன், எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன். எலெக்ஷனை போவோம். தரையில் வாழ்கிறவன். மக்களுக்கு தரையில் வாழ்கிற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார், நடந்து போனார், அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணுன்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும், நடக்கணும். நடந்து தான் நான் ஓட்டு கேட்டு போகிறேன். எல்லாம் நீ ஹெலிகாப்டரில் வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா விழுந்து? நாளைக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஏதோ வருதான்ப்பா பெரிய ஹெலிகாப்டர், அப்படியா? ஐ டோன்ட் கேர். இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் SIR has been stopped. ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க, வேலைக்கு போக முடியல, குடியானவர்கள் ஏழைகள் பாலைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமாக ஒரு வக்கீல்னாலேயே இந்த ஃபார்மை ரொப்ப முடியல. 42க்கு முன்னாடி எங்கே இருந்த, 2002 எங்கே இருந்த, அம்மா பேர் சொல்லு, அம்மாவோட இறந்து போய் 1990 இறந்து போனாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு ஓட்டர் அட்டையே கிடையாது. அந்த ஊரில் வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு, கூட்டிகிட்டு போவாங்க, அழகாக ஓட்டு போட்டு வருவாங்க. 30-40 வருஷம் முன்னாடி எங்கே இருந்துச்சு? இப்போ தானே கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கட்சிக்காரங்க அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அம்மா தாய் இந்தாம்மா சீட்டு வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையாக நடத்துனாங்க. இவங்க எப்போ இந்த வாக்காளர்களை கேவலமாக நடத்துகிறானுங்களோ, இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணா அப்படின்னு ரெட்டங்கால் போட்டு உட்காந்துருக்கான்னா, இது வந்து அந்த SIRின் உண்மையான பதம் என்ன? ஸ்லேவ் ஐ ரிமைன் ஃபார் யூ. உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்களை ஆக்கிறதுக்காக பண்ணேன். நிப்பாட்டுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.
ஆ ஆ ஆ அப்படியா சரி நான் தள்ளி போட்டு சரி இல்லை வாடா அப்படி ஆ நான் காலேஜ் விட்டு போட்டு வந்துட்டேன் நான் காலேஜ் போகலையாடா நன்றி நன்றி வணக்கம் 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 தாழ்மையான வேண்டுகோள் நீங்களும் பாடுபடுங்க நம்ம அடிமையாக்கப்படுறோம் உங்களோட பங்களிப்பு வேணும் ஜனநாயகத்தின் 4வது தூண் நன்றி வணக்கம் அப்போ அந்த ஃபேனை போடு அந்த ஃபேனை போடு அந்த ஃபேனை போடு வேகமாக போடு சீப்பு கொடு